Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. வணக்கம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாது ஒன்றும் இல். ஒரு செயலை செய்வதற்கு முன் அறிவுடையவரோடு கலந்து ஆராய்ச்சி செய்ய அவருக்கு பெறுதற்கரிய பொருள் யாதொன்றும் இல்லை. இந்த திருக்குறளுக்கு ஒப்பற்ற ஒரு உதாரணமாக, மிக சிறந்த உதாரணமாக நண்பரும் இந்த தொண்டை இலக்கிய நிர்வாகியான டேவிட் அவர்களுக்கு பொறுத்த மிக சிறந்த நட்புக்கு ஒரு மூல காரணமாகவும் உறுதியான ஒரு நட்பை வெளிப்படுத்துவதும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மனம் தளராமல் நட்புக்கென்று முக்கியத்துவம் தர்றதுல ஐயா டேவிட் அவர்களுக்கு ஈடு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. நாங்கள் நம்ம மூர்த்தியாக இதில் பங்கெடுத்து வந்துள்ளாரு. இது இந்த வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமான வாய்ப்பு. 51வது பிறந்தநாளை கொண்டாடுற நேரத்தில் அவருடைய இந்த ஒழிப்பை நினைச்சு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். பல இடத்துல நாங்கள் இது மாதிரி ஹோம் பார்க்கும்போது வெளியே கூட பார்த்தோம், அது குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனால் சில ஹோம்குள்ள பார்க்கும்போது இந்த நிர்வாகம், இந்த ஒழுக்கம், இந்த தூய்மை நான் எந்த இடத்துலையும் பார்க்கல. அதே சமயத்தில் அவர் பொறுமையாகவும் நல்ல முறையில தான் பேசி அவருக்கு எல்லாத்தையும் அந்த பணியை எடுத்துட்டு வர்றாரு. தன்னுடைய பசங்க பசியோடு இருந்துடக்கூடாதுன்றதுல மிக தெளிவா இருக்கிறதுல அவர் மிக ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கடவுளுக்கு அது நம்ம ரொம்ப நன்றி சொல்லலாம். அந்த மனப்பக்குவத்தை என் பசங்களுக்கு இங்க நல்லா சாப்பிடணும். என் பசங்க எல்லாம் 350 பேர், அவர் 350 பேருமே பசங்க தான் அவருக்கு. அது மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்க இருந்தாலும் சரி, படி செய்யற யாரா இருந்தாலும் அவர் குழந்தைகள் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போய் சேரணும். அதான் முதலுடைய குறிக்கோள். அவருடைய அந்த ஆள் மனசுல இந்த ஹோம இந்த கருவியலத்தை எந்த அளவுக்கு எடுத்துட்டு உயரமா எடுத்துட்டு போனோன்றது நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. அவருடைய ஆள் மனசுல அதை நல்ல பதிய வச்சிருக்காரு. அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். ஆழம் விடுதுகள் போல் 1000 இருந்துங்கிற மாதிரி எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் அந்த ஆலமரத்தை எல்லாரையும் தாங்கி பிடிச்சிட்டு மிகப்பெரிய ஒரு ஆலமரமா இருந்து இதை பெரிய இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தை நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய பிள்ளைகளாகட்டும், துறைவராகட்டும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பெரிய ஹோம் நடத்துறதுக்கு அவர் பெரிய ஒத்துழைப்பு தர்றதுல பெரிய விஷயம். அவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு அந்த நேரத்துல வாழ்த்தி என்னுடைய நண்பர் என்று சொல்றது கூட எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கிறார். இந்த நண்பர் மூர்த்தி அவர்களும் அதை பற்றி ஒரு கருத்து தெரிவிப்பார். அதுக்கும் வணக்கம். 51வது பிறந்த நாளுக்கான என்னுடைய அருமை நண்பர் டேவிட் சுபாஷ் சந்திரன் அவர்கள் மேலும் மேலும் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் மேலும் மேலும் நன்றாக இருக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு டென்ஷன் எதுவும் இல்லாமல் மிக ஆரோக்கியத்துடனும் அவர் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்க இந்த 51வது பிறந்த நாளிலே அவரை மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.